மண்ணை நேசித்து மகசூலை உருவாக்கும் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நர்மதா அக்ரி. இன்னைக்கு நம்ம வெங்காயத்துல வரக்கூடிய பூச்சிகள் அவற்றை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். வெங்காயம்னு எடுத்துக்கிட்டா இதுல அதிகமா வரக்கூடிய பூச்சி பார்த்தீங்கன்னா இலைப்பேன். இது இலையின் அடிப்பகுதியிலிருந்து சார உறிஞ்சிறதுனால இலைகள்ல வெண்ணிற கோடுகள் காணப்படும். பாதிப்பு அதிகமாகும் போது இலை நுனியிலிருந்து காய்ந்து இலைகள் சுருண்டு போயிடும். அது மட்டும் இல்லாம செடியோட வளர்ச்சி பாதிக்கப்படும், மகசூலும் குறையும். அடுத்து வெங்காய ஈ. இந்த வெங்காய ஈயோட முதல் அறிகுறி இலைகள் வாடும், பிறகு இலைகள் தளர்வுற்று இலை குலைந்துவிடும். வெங்காய குமிழ்கள் வளர்ச்சி சிதைவுற்று அதன் திசுக்கள் அழுகியும் வியாபாரத்திற்கு தகுதியற்றதாகிவிடும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு கிராப் ரொட்டேஷன், அதாவது சீரான பயிர் சுழற்சி முறையை பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து வெங்காயமே பயிரிடாம தக்காளி, முட்டைக்கோஸ், பருத்தி போன்ற பயிர்களை பயிரிடுவதன் மூலமாக இந்த பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். வயலை சுத்தமாகவும் சீரான இடைவெளியில் நடுதல் வேண்டும். அப்படி இல்லையா, நம்ம தயாரிப்பான இன்ஃபினிட்டியை பயன்படுத்துறது மூலமா வெங்காயத்தில் வரக்கூடிய அனைத்து விதமான பூச்சிகளையும் கட்டுப்படுத்தலாம். இன்ஃபினிட்டி இயற்கை பூச்சிக்கொல்லி கூட்டமைப்பு. இதுல 5 வகையான நுண்ணுயிர் இருக்கு. இந்த 5 நுண்ணுயிர்களும் இலைப்பேன் மற்றும் வெங்காய கட்டுப்படுத்துவதற்கு சிறந்த தீர்வா இருக்கு. எனவே அனைத்து விவசாய பெருமக்களும் இதனை வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தொடர்புக்கு 63844400313. ஆரோக்கியமான பயிருக்கு நண்பகமான துணை.